இன்னைக்கு 101.4 ஹலோ டாக்டர் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இந்த புது வருஷத்தில் நம்ம எல்லாம் எப்படி ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படின்ட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க இருதய நோய் நிபுணர் டாக்டர் பினோ ஜான் அவர்கள். வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் இனிய ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கோம். ஓகே சார். ஆக்சுவலி புத்தாண்டு தொடங்குறதுக்கு இன்னும் கரெக்டாக வந்து ஒரு நாள் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த டாபிக்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது சமீப காலமாக வந்து மக்கள் லைக் காரணமே இல்லாமல் பல்வேறு டெத் நடந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய நடக்குது. அப்படின்னும் போது இதெல்லாமே தடுக்கிறதுக்கான வழிகள் வந்து என்ன ரீசன்ஸே தெரியல. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நாளைக்கா இல்லை அப்படின்னும் போது யாராலுமே ஏற்றுக்க முடியலைங்களா? அதையும் தாண்டி மக்கள் இப்போது இந்த ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு சர்க்கிளை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருக்கும் அதான் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது சார்ந்து இன்றைக்கி நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பேச போகிறோம். நேயர்கள் நீங்கள் உங்களுக்கு இது குறித்தான பல்வேறு விஷயங்கள் வந்து சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை எங்கள் கூட வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ டாக்டருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. டாக்டர், நானே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் டாக்டர். கண்டிப்பாக. ஆக்சுவலி இந்த ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு நம்ம நிறைய இடத்துல வந்து உபயோகிச்சிருப்போம். ஸோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னது டாக்டர் ஃபஸ்ட்டு? ஓகே, இது ஒரு கடினமான கேள்வியாக கேட்டிருக்கீங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அது மெயினாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் என்ன கேள்விப்படுறோன்னா, நல்லா இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தார், சின்ன வயசு, ஆனால் திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டு. இது ரொம்ப டெய்லி நம்ம கேட்குறது. இப்போ நாங்களே நிறைய இதை கேள்விப்படுறோம், நிறைய பேஷண்ட்ஸையும் பார்க்குறோம் இந்த இதில். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் பேசிக்கலி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அர்பனைசேஷனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு. அதனால தான் வந்து இது ஒரு முக்கியமான காரணம். இதில் முக்கியமான நல்ல நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ப்ரிவெண்டபிள் டிசீஸ் தான். ஹார்ட் டிசீஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ரிவெண்டபிள் டிசீஸ் தான். ஸோ நம்ம என்னென்ன ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இந்த நியூ இயரில் அட்லீஸ்ட் ஒன்றாவது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். என்னென்ன ஃபாலோ பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் எப்போவே அட்வைஸ் பண்ணுறது வந்து வாக்கிங் தான். டெய்லி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ½ ஹெல்த்துக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங். எல்லா நாளும் ஒரே வாக்கிங் பண்ண முடியாது. அதனால் ஒரு நாள் நீங்கள் 2 days ஜிம் போகலாம், ஒரு நாள் சைக்கிளிங் போகலாம். இப்போ ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரு நாள் ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ரெக்கமெண்டேஷன் படி அட்லீஸ்ட் 5 days ஒரு ½ நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த ஒர்க் அவுட்டை நிறைய பேர் கேட்குறது வந்து, நான் காலையில் பண்ணலாமா இல்லை ஈவினிங் பண்ணலாமா நிறைய பேர் கேட்பாங்க. என்னோட அட்வைஸ் வந்து காலையில் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. பட் நல்ல விஷயத்தை எந்த நேரம்னாலும் பண்ணலாம். ஸோ காலையில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, தி டே ஃபுல்லாகவே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அதனால் உங்களோட கலோரிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர்ன்ட் அவுட் ஆகும். ஸோ அதனால் அது இட்ஸ் அ வெரி முக்கியமான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸ் வந்து ஒர்க் அவுட் தான். டெய்லி ½ ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். டாக்டர், ஆக்சுவலி நமக்கு வந்து நேர்கள் வந்து காலில் வராங்கன்னு நினைக்கிறேன், லைனில் வராங்க. ஓகே, நேராக போய்க்கலாம். எஸ், ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார், நான் ஐசோஸ்லேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். தெரிஞ்ச நண்பருக்கு வந்து 2008 ஹார்ட் ப்ராப்ளம் வந்து சார் 50% பிளாக் இருக்கு சொல்லிட்டு ஆஞ்ச பண்ணதில் ஒரு 2018 மறுபடியும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. ஓகே சார். அது இப்போனா என்ன சொல்றாரு, இப்போ இது மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டு தான் இருக்காரு. இது 3வது என்ன பிரச்சனை வருமா இல்லை எப்படி? 3வது அந்த மாதிரி அது அவர் பயப்படுறாரு. ஓகே, அது என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சின்னு, அதுக்கு தான் இது வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரேடியோவில் கேட்டுப்பேன். ஓகே சார், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு தடவை அட்டாக் வந்தவங்களுக்கு சாரி, கட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் இறைச்சலாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல டாக்டர், நேயர்கள் கேட்டுருப்பாங்க, நீங்கள் அதுக்கான பதிலை சொல்லிடலாம். அவர் கேட்டுப்பாங்க. ஒரு தடவை அட்டாக் வந்தவங்களுக்கு செகண்ட் டைம் அட்டாக் வரக்கூடாதுங்கிறது கிடையாது. பட் என்னென்னா, இப்போ மருந்தை கரெக்டாக மெடிசின்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அட்டாக் வர சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ரெண்டாவது வந்து அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது எக்ஸசைஸு, ஃபுட் ஹேபிட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours தூங்குறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாவது அட்டாக் வர சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வரலாம். பட் ஆனால் மெடிசின்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அதுவும் உங்கள் நண்பர் 2008 இப்போ 2025 வரை நல்லா ஹெல்த்தியாக வாழ்ந்திருக்காங்க. ஹார்ட் அட்டாக் 2 times வந்தோம். ஸோ அதனால் அவருக்கு வந்து வந்தாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது, நல்லா வாழ்வார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே டாக்டர்.
நேயர்களே, நம்ம இருதய நோய் நிபுணர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் பினோஜன் அவர்கள் வந்து நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த ஒரு நேர்காணலில். நீங்கள் உங்களுக்கு இருதயம் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி அதை திருத்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. டாக்டர், அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, போயிடலாமா? வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கங்க, பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலீல் அமர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அட்டாக் வருது. இது அட்டாக் வர்றதுன்னா அது சிம்டம்ஸ் என்னென்ன தெரியும் சார், அதை பற்றி சொல்லுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட்ல நல்ல இந்த எண்ணெய் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்டு பட்டுறாங்க. இதனால என்ன கேடு விளைவுகள், பக்க விளைவுகள் வரும், அதை பற்றி சொல்லுங்க. ரேடியோல கேட்டுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல உங்களை பார்த்தேன், ஆளு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அந்த கண்ணாடி சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்டு கூட டாக்டர் இருக்காரு, அவர் பேரு கூட டம்பு, அவர் பேரு கூட டம்பு, அவர் பேரு. ஓகே ஓகே வினிஜாக். ஓகே 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 ஓகே. அதனால உங்க பேர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என் ஃப்ரெண்டு போல இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி சார். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து இதுக்கு ஹார்ட் அட்டாக் உள்ள அறிகுறிகள் என்னென்ன இருக்குது, நம்ம ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குங்கிறது கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆள் நல்லா வேலை செய்கிற ஆள் இல்லை நல்லா வாக்கிங் போகிற ஆள், அவங்களுக்கு என்ன ஆகும்னா வாக்கிங் பண்ணும்போது லைட்டாக செஸ்ட்டு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு செஸ்ட்டு அழுத்தம் போல் பாரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு ஹார்ட் பாரமாக இருக்க போல் இருந்துச்சு, ரெஸ்ட் எடுத்த உடனே சரியாகுது. இதுதான் வந்து முக்கியமான சிம்டம். இப்படி ஒரு சிம்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே மருத்துவரை வந்து அணுகி தகுந்த டெஸ்ட் பண்ணி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காங்கிறது ரூல் அவுட் பண்ணிக்கணும். இன்னொன்று, நெஞ்சு வலி வருது, இப்போ நெஞ்சில் வந்து குத்துறது போல் இருக்கும், சுருக்குன்னு குத்துதுன்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நான் கார்டியாக் ப்ராப்ளமாக தான் இருக்கும், அதாவது ஹார்ட் இருதய சம்பந்தம் இல்லாத ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த நெஞ்சு வலி இருந்தாலே நீங்கள் உடனே மருத்துவரை பார்த்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கணும். அது முக்கியமான இது. ஸோ முக்கியமான சிம்டம் வந்து நெஞ்சு வலி. ரெண்டாவது, நடக்கும்போது மூச்சு வாங்கும். அதாவது நீங்கள் முன்னாடி வேலை நல்லா செய்துட்டு இருந்திருப்பீங்க, இப்போ உங்களால் அந்த வேலை செய்ய முடியல, டயர்ட் ஆயிடுறீங்க. கொஞ்சம் பண்ண உடனே மாடிப்படியெல்லாம் நல்லா ஏறிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ ஏற முடியல. இப்படி இருந்துச்சுனாலே நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி தகுந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துக்கணும். தேர்டு வந்து படபடப்பு, கொஞ்சம் நடந்த உடனே படபடப்பு வருது, இல்லை ரெஸ்ட்டில் இருக்கும்போதே படபடப்பு வருது, இது இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை அணுகணும். ஸோ இதுதான் முக்கியமாக வந்து இருதய நோய்க்கு உள்ள அறிகுறிகளாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி வந்து நைட்டு வந்து நல்லா ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அது இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. நைட்டு ரொம்ப அன்டைமில் சாப்பிட்றது ஒன்று. செகண்ட் வந்து ஹெவி மீல்ஸே வந்து நைட்டு தான் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு தப்பான இது. ஸோ நைட்டு வந்து நமக்கே தமிழில் பழமொழியெல்லாம் உண்டு, நைட்டு நம்ம தூங்கும்போது நம்மளோட குடலும் வந்து தூங்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா தூக்கம் வரும், நல்ல உணவுகள் என்ன எடுத்துருக்கோமோ அதெல்லாம் அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் வந்து நைட்டு கண்டிப்பாக கம்மியாக சாப்பிடணும், அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றணும். ஒரு 8 மணிக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பாடு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ் அப்படி வேணால் கொஞ்சம் எடுத்துக்கலாமே தவிர ஃபுட்டு சீக்கிரம் முடிச்சிக்கணும், கம்மியாக சாப்பிடணும். நீங்கள் காலையில் அதிகமாக சாப்பிடுவீங்களா, மதியம் அதிகமாக சாப்பிடுவீங்களா, நைட் அதிகமாக சாப்பிடுவீங்களான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக காலையில் இல்லை மதியம், எப்போ அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதிகமாக சாப்பிடணும், அதில் டவுட்டே கிடையாது. நைட்டு வந்து கம்மியாக சாப்பிடணும். இப்போ நிறைய பேர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லி ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க, ஒரு அட்லீஸ்ட் 12 to 16 hours வந்து எதுவுமே எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அது 6 o'clock ஆஃப்டர் 6 எதுவுமே எடுக்காமல் அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கவங்க எல்லாம் நல்லா வெயிட் லாஸ், இதெல்லாம் ஹெல்த்தி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நைட் வந்து சீக்கிரம் சாப்பிடணும், கம்மியாக சாப்பிடணும், அதில் டவுட்டே கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ வந்து அவர் ஸ்டார்டிங்கில் இந்த அறிகுறிகள்லாம் கேட்டார் இல்லைங்களா, நீங்கள் அதுக்கான சில சிம்டம்ஸ் எல்லாமே சொன்னீங்க, இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஹார்ட்டை செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து பெயினாக இருந்தாலுமே இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர், லைக் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் இருந்தாலுமே அது அறிகுறி தான் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது வந்து ஆக்சுவலாக வந்து ஹார்ட்டோட அடிப்பகுதி வந்து ரைட் சைடு உள்ள இரத்த குழாய் சப்ளை பண்ணும். அதில் வந்து பிளாக் எதாவது வரும்போது யூஸ்வலாக என்ன ஆகும்னா இடது கை வந்து வலி வரும். நம்ம நடக்கும்போது இடது கை வலி வரும். சிலவங்களுக்கு இடது கை குடைச்சலாக இருக்கும், ஒரே குடைச்சலாக இருக்குது, உடம்பு வேர்த்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. இது டிப்பிக்கல் ஹார்ட் அட்டாக்குடைய சிம்டம். இது ஹார்ட் அட்டாக்குடைய டிப்பிக்கல் சிம்டம். அதாவது காமனாக இல்லாமல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கை மட்டும், இடது கை மட்டும் வலிக்கிறது. சிலவங்களுக்கு நடந்தால் 2 கையுமே வலிக்கும். அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 கையும் வலிக்குதுன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. ஸோ 2 கையும் வலிக்குது அப்படின்னாலும் சிலவங்களுக்கு நடக்கும்போது தொண்டையை அழுத்துறது போல் இருக்கும், தாடையை பிடிக்கிறது போல் இருக்கும், ரெஸ்ட் எடுத்தோன்னு சரியாயிடும்.
ஆயிரும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம். ஸோ இதை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு டாக்டர் வந்து தொண்டை வலின்னு சொல்லிது அங்கங்கே நடந்து சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. லாஸ்ட்டில் அவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஹார்ட்டில் வந்து 3 ரத்த குழாயிலையுமே பிளாக் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப காமன். ஸோ தொண்டையை வந்து அழுத்துறது போல் பிடிக்கிறது போல் இருக்குது, உடம்பு வேர்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தோன்னே அந்த பிடிக்கிறது சரியாகுது. இதெல்லாம் வந்து ஒரு டிப்பிக்கல் சிம்டம். ஸோ இது வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இணைப்பில் தான் இல்லை போயிட்டு நினைக்கிறேன் டாக்டர். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் வர வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து நம்ம டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆனது தான். அதாவது ஏன்னா நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இப்போயுமே நான் வீட்டுக்கு போனால் வந்து 8 மணிக்கு 8:30க்கு சாப்பிட்ருவேன், 9 மணிக்கு தூங்கிடுவேன். அதே இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால மினிமமான ஒரு டைமே சாப்பிட்றது 10-11 ஆகிடுது, தூங்குறது 12, அந்த ஒரு இதுவாகிடுது. இந்த வந்து ஒரு சர்க்கிளாகவே அது வந்து நம்ம வாண்டடாக அது பண்ணுறதில்ல. மேபி இந்த ஒரு அட்மாஸ்பியர், இந்த ஒரு ஜாப், இந்த ஒரு இந்த ஒரு சரௌண்டிங்கே இப்படி தான் மாறிட்டு இருக்கு. இந்த ஒரு சர்க்கிள், இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இது எந்த அளவுக்கு ஆபத்தாக வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது? இது ஆக்சுவலாக வந்து சூழ்நிலை, நம்மளோட சூழ்நிலை. நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் பண்ணாமல் இருந்தால் இன்னும் அதிகமாக டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணி தான் ஆகணும், இது சூழ்நிலை. பட் இதில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் ஒர்க்கிலே வந்து சாப்பிட்றது போல் பார்த்துக்கலாம். ஒன்று, நைட்டு வீட்டுக்கு போன பிறகு ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது அப்படி ஏதோ எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட ஸ்லீப் வந்து எப்போவே மெக்கானிக்கலாக இருக்கணும். ஒரே டைமில் தூங்கணும், ஒரே டைமில் எந்திரிக்கிறது போல் இருந்துச்சுன்னா பெட்டர். நீங்கள் இப்போ உங்களால் டெய்லி 12 o'clock தான் தூங்க முடியும்னா அதுலேருந்து 8 hours தொடர்ந்து தூங்குறது போல் பார்த்துக்கணும். ஸோ 8 to 9க்கு எந்திரிக்கிறது தான். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான் கொஞ்சம் மதியம் ஒரு 15 minutes, half an hour ஒரு ஸ்மால் நேப் போடுவேன், அது ஓகேவா சார்? அது வந்து இட்ஸ் நாட் எ வெரி ஹெல்த்தி ஒன். நம்ம அந்த சின்ன நேப் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அவ்வளோதான். பட் அதுக்காக அதெல்லாம் போய் கணக்கில் எடுக்கக்கூடாது. 8 hours கண்டினியூஸாக ஸ்லீப் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். அதுதான் இது. இப்போ நைட்டு சிலவங்க US டைமுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டு 2 o'clock தான் லாக் அவுட் ஆகுவாங்க. அவங்க வந்து 2 o'clock 3 o'clock படுத்தாங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 8 hours தூங்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் லைனில் வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஐயா, நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நமது நிலையத்தாருக்கும் நமது ஆர்ஜே நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் மருத்துவராகிய தங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார், உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நன்றிங்க ஐயா. கட் ஆகிட்டார் நினைக்கிறேன், சாரி. ஓகே, அடுத்த கால் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். கட் ஆகிட்டு எனக்கு நேயர்களே, நீங்கள் கால் பண்ணும்போது நிறைய 3 பேர் கட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ரேடியோவோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா இன்னுமே இந்த ஒரு உரையாடல் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக கேட்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த நேயர் லைனில் வராங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர். சொல்லுங்கள் மேடம். வணக்கம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். ஓகே. ஹார்ட்ல பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. அந்த பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் சர்ஜரி என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் ஹார்ட் ஆபரேஷன் அவங்க வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கறது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்றது ஒரு இளைஞர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 1 year or 2 year தான் ஜிம் அப்படிங்கறத ரீகெயின் பண்ண முடியுமா? என்ன கிரைட்டீரியா இருக்கு? அண்ட் ஹார்ட் பேஷண்டா இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் ஜிம் போடுறத அவாய்ட் பண்ணுமா? இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி டாக்டர், இளைய வயதினரையும் தாண்டி முதியோருக்கான கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எவ்வளவுக்கு மேல போச்சு அப்படின்னா இருதயத்துல அடைப்பு ஏற்படும். இருதயத்துல அடைப்பு ஏற்படுறவங்களுக்கான நவீன சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு? இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா எங்க கிட்ட சொல்லுங்க டாக்டர். ஓகே மேடம், நன்றி. தேங்க்யூ. முத கேள்வி மேடம், ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமாங்கிறத கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணலாம். எதை டிட்டர்மைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவோன்னா, அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குது. இப்போ ஹார்ட் பேஷண்ட்டு
கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குது, ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் மூச்சு வாங்குதுன்னா அதை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது அவங்களோட ஹார்ட் பம்பிங் எவ்வளோ இருக்குன்னு அதை வந்து எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லி ஒரு இது மூலம் கணிப்போம். அது எக்கோ டெஸ்ட் மூலம் கணிக்கக்கூடியது. அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷனை வந்து டிட்டர்மின் பண்ணி தான் நம்மளோட எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து ஃபார்முலேட் பண்ணுவோம். அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வச்சு தான் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம ஆஃப்டர் சர்ஜரி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது இது. செகண்ட் வந்து நான் என்ன ஜென்ரலாக சொல்லுவேன்னா, ஹார்ட் பேஷண்ட் சப்போஸ் பம்பிங் கம்மியாக இருந்தாலும் சிம்டம் இது சுத்தமாக மூச்சு வாங்குறது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸை மட்டும் பண்ண சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெட்மில் ரொம்ப வயலண்டாக ரன் பண்ணாங்கன்னா சடனாக என்ன ஆனாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே இது ஒரு வாக்கிங் பண்ணுறாங்க, லெவல் கிரவுண்டில் வாக் பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட எக்ஸசைஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுவோம். எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஹையர் எண்ட் எக்ஸசைஸும் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ அவங்க முன்னாடி வந்து கான்செப்ட் என்னென்னா ஹார்ட் பேஷண்ட்னா ரொம்ப எக்ஸர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஹார்ட் பேஷண்ட்னாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம், அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா அது வந்து ஹார்ட்டும் ஸ்ட்ரெயின் ஆகும், அவங்களுக்கு நல்லதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து கொலஸ்ட்ரால் எவ்வளவுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஹார்ட்டு வந்து பிளாக் வரும்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து கண்டிப்பாக இன்னும் ரிசர்ச் படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஹார்ட்டில் வந்து பிளாக் வருது அப்படி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் வச்சு இல்லை, அதர் ஃபேக்டர்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு ரிஸ்க் வச்சு எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கணுங்கிறத வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் இந்த கொலஸ்ட்ரால் வந்து இன்ஃபேக்ட் பை டேட்டா ஹார்ட் அட்டாக் வந்ததில் வந்து 15% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து நார்மல் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. ஆனால் ஹார்ட்டில் பார்க்கும்போது அங்கே கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி பிளாக் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. எல்லா ரிஸ்க் ஃபேக்டரும் பார்ப்போம். ஒபீஸாக இருக்காங்களா, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கா, ஸ்மோக்கிங் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இந்த கொலஸ்ட்ரால் லெவலுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணுமா ட்ரீட் பண்ண வேண்டாமாங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம இந்த லெவல் கொலஸ்ட்ராலுக்கு பிளாக் வந்துடும்னு வந்து சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்னு சொல்லுவோம், அது மோர் தேன் 190 irrespective ஆஃப் எனி ரிஸ்க் ஃபேக்டர் we have to treat. அதுதான் வந்து ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. கட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன் டாக்டர். நேர்களே, உங்களுடைய நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுடைய தொலைபேசியோட நெட்வொர்க் வந்து கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேசும்போது நீங்கள் பின்னாடி இருக்கிற வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் இந்த உரையாடல் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இருதயம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மளோட அந்த கலந்துரையாடிட்டு இருக்காரு டாக்டர் பினோ ஜான் அவர்கள். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பல்வேறு சந்தேகங்களை மருத்துவம் சம்மந்தமான இருதயம் சம்மந்தமான ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது அப்படின்ட்டு பல்வேறு சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. டாக்டர் அடுத்த நேர் லைனில் வராங்க. வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். சார் வணக்கம் சார். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஹார்ட் டிசீஸ். ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ். ஓகே ஓகே. ஆமாம், அதுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க இப்போ. ஆனால் இந்த இது வந்து எனக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கேன். அது வராம எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா, இல்லை வருமா? ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி, எனக்கு லெஃப்ட் சைடு வந்து தூங்கும் போது லெஃப்ட் சைடு படுத்தோம் அப்படின்னா மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். அதே ரைட் சைடு படுத்தோம்னா நார்மலா இருக்குங்க. தூங்கினதுக்கு அப்புறம் எப்படி படுத்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா தூங்க ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் சைடு என்னால படுத்து தூங்கவே முடியல. ஏதாவது செக் பண்ணணுமா? எனக்கு 38 வயசு ஆச்சுங்க டாக்டர். ஓகே ஓகே மேடம். ஸோ கொஸ்டின் வந்து ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் உங்கள் அம்மாவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் பொறுத்தவரை அது ஜெனட்டிக்கலி வரக்கூடிய டிசீஸ் இல்லை மேடம். ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் வந்து பீட்டா ஸ்ட்ரெப்டோகாக்கேட் சொல்லி ஒரு இன்ஃபெக்ஷனால் வருது. அது வந்து தொண்டை இன்ஃபெக்ஷனு. அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆன அப்புறம் அதோட ப்ராப்ளம்னால ஜாயிண்ட் பெயின் வரும், ஹார்ட்டோட வேல்வ் பாதிக்கும். ஸோ அதனால வேல்வில் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து அது சுருங்குறது. இதுதான் வந்து ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். ஓகே, இது வந்து
ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் இல்லாததுனால குழந்தைகளுக்கு வரணும்னு கிடையாது. பட் என்ன இதில் கான்செப்ட்னா, இப்போ ஒரு ஆளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதே ரூமில் அதே வீட்டில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அதே இன்ஃபெக்ஷன். ஸோ அதே இன்ஃபெக்ஷனால் வரலாம். ஸோ அவ்வளோதான் இது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் 38 ஆனதுனால நீங்கள் ஒன்றுமே இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு இடது பக்கம் திரும்பி படுத்தாலும் கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மருத்துவரை அன்றைக்கி கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு எக்கோ மட்டும் பண்ணி வேல்வ் எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு பார்த்துட்டா போதும். இப்போ நார்மலாக இருக்குன்னா அது ஒன்றும் ஒரி இல்லை. ஓகே. ஸோ அதனால் இது வந்து ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கனால எனக்கு உங்கள் ஜெனட்டிக்கலி வருங்கிறது நீங்கள் அப்படி குழப்பிக்க வேண்டாம். ஓகே, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நன்றிம்மா, நன்றி. டாக்டர், ஆக்சுவலி ஹார்ட் டிசீஸ் வந்து ஜெனட்டிக்காக வருங்களா? அதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஹார்ட் பிளாக் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் யங் ஏஜ்லேயே வருது. சப்போஸ் 30 to 35 இயர்ஸ்லேயே நிறைய பேரை பார்க்குறோம். அவங்கள சில ஃபேமிலிலலாம் பார்த்திங்கன்னா, நான் குறிப்பாக ஒரு ஃபேமிலி பார்த்துருக்கேன். எல்லாத்துக்குமே அவங்க இதில் பெரியப்பா, அப்பா, பெரியப்பா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 50 வயசு பக்கத்தில் வந்து ஹார்ட் பிளாக் வந்திருக்கு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து 30 இயர்ஸ்லேயே பார்க்குறோம். 30 to 40க்கு உள்ளே எல்லாத்துக்குமே ஹார்ட் பிளாக், எல்லாத்துக்கும் 3 வருஷம் பிளாக் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நல்லா தான் இருக்குது. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து ஒரு இதுதான். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, லெஸ் தேன் 55 இயர்ஸ் ஃபேமிலியில் வந்து யாருக்கா ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, அட்டாக் வந்திருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்க சான்ஸ் உண்டு. ஓகே, அது நம்ம முன்கூடியே தடுக்கிறது எப்படி டாக்டர்? தடுக்கிறது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் தகுந்த டெஸ்ட்டு, அதாவது இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கிறது. கொலஸ்ட்ரால் டெஸ்ட் ஒன்று பண்ணணும், சுகர் ஒன்று மானிட்டர் பண்ணிக்கணும், பிபி மானிட்டர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ட்ராக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தை. ஓகே ஓகே டாக்டர். நேயர் அடுத்து லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார். சொல்லுங்க சார் மேடம். வணக்கம் சார், டாக்டர் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. இது ஆஞ்சியோ பண்ணிருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு டேப்லெட் தொடர்ந்து சாப்பிட சொல்றீங்க. ஆமா, அது எப்படி கண்டினியூஸ் சாப்பிட வரைக்கும் சாப்பிடணுமா, இல்லைன்னா நடுவுல குணம் ஆயிடுமாங்க சார்? அது விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. இன்னொன்னு வந்து வீட்டுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா குடும்பத்துல எல்லாருக்கும் வருமா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க விளக்கமா. நான் ரேலையில கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, நன்றிம்மா. வந்து சொன்னீங்க ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, மாத்திரை தொடர்ந்து எடுக்கணுமா? சப்போஸ் ஆன்ஜியோ பண்ணி நார்மலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் தேவையில்லை. ஆன்ஜியோ பண்ணி பிளாக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 70% மேலே பிளாக் இருந்ததுன்னா யூஸ்வலாக வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ், ஸ்டெண்ட் போடுறதோ பைபாஸ் சர்ஜரியோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. லெஸ் தேன் 70% இருந்ததுன்னா மெடிசின் தான். இந்த லெஸ் தேன் 70% இருக்கவங்களுக்கு நம்ம மெடிசின் எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, 50% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து அதே போல் பிளாக்கு 50% லெஸ் தேன் 70% இருக்கும். இன்னும் 25% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து அந்த பிளாக் வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் குறையும், கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாது கண்டிப்பாக மெடிசின்னால். இன்னும் 25% ஆஃப் தி பீப்புளில் என்ன ஆகுதுன்னா, மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் நோயோட தன்மைனால் நோய் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் மெடிசன் கரெக்டாக எடுத்தீங்கன்னா 75% பேருக்கு வந்து ப்ராப்ளம் வராது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஹார்ட் பிளாக் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து முக்கியமான இது. ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டது வந்து குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வருமானு சொல்லி கேட்டிங்க. அதுக்கு தான் நான் அது லாஸ்ட்டு காலரே கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் சொல்லியிருந்தேன். மேல்ஸ் லெஸ் தேன் 55 இயர்ஸ், மேல்ஸ் லெஸ் தேன் 45 இயர்ஸு, ஃபீமேல்ஸ் லெஸ் தேன் 55 இயர்ஸு ஹார்ட் ப்ராப்ளம் ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்க சான்ஸ் உண்டு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது சின்ன வயசுலே. ஓகே, நன்றி டாக்டர். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் எம்கேபி நகர்லேருந்து முருகேசர் பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் சார். எனக்கு இந்த தீபாவளி டைம்ல நான் டைலர் கடை வச்சிருக்கேன். தீபாவளி டைம்ல ஒரு காலையும் கீழே வைக்க முடியாத ஒரு மாதிரியா இருந்தது. சரின்னு டாக்டர் கிட்ட போனேன். ஓகே. போனா அவர் வந்து பிபி அதிகமாகுது, நாக்கு கீழே ஒரு மாத்திரை வச்சாரு. ஓகே. அது சாப்பிட்டு ஒரு 2 ஊசி, அந்த நரம்புல 3 ஊசி போட்டாங்க, இதாச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய டெஸ்ட் கொடுத்தாரு, 10 ரத்தம் டெஸ்ட், அப்புறம் எக்கோக்கெல்லாம் எடுத்தேன். ஓகே. எடுத்துட்டு போய் காட்டினா எதுவும் இல்லைங்க, நீங்க பிபி வண்டி உங்களுக்கு இருக்கு, பிபி மாத்திரை போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இன்னும் போட்டுட்டு வரேன். இருந்தாலும் அவர் வந்து சாதாரண டாக்டர். அவரு இந்த இருதயத்துக்கு உண்டான டாக்டரை போய் பார்க்கறது நல்லதுன்றீங்களா? ஓகே.
இல்லை உங்களுக்கு இப்போ என்ன தொந்தரவு இருக்குது சார்? அன்னைக்கு ஒரு நாள் கால் கீழே வைக்க முடியலை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்படியே அப்படியே ரொம்ப ஒரே அதாவது ஒண்ணுமே புரியல, தடன்னு இதாயிடுச்சு. இல்லை நெஞ்சில் எதுவும் பாரமாக இருக்க போல, அழுத்தமாக இருக்க போல அப்படி எதுவும் இருந்துச்சா சார்? அப்படி எதுவும் இல்லை, இப்பவும் அது மாதிரிலாம் இல்லை. ஆனா சில நேரத்தை டக்கு அப்படியே குத்துறா மாதிரி இருக்கு இந்த லெஃப்ட் சைடு குத்துறது போல இருக்கு. நல்லா சில நேரத்துல நல்லா நடக்கெல்லாம் செய்வீங்களா சார்? வாக்கிங் எல்லாம் பண்ணுவீங்களா? நல்லா நடப்பேன். இந்த தண்ணி கேன கூட இங்க கீழே இருந்து மேல தூக்கிட்டு போவேன். ஓகே. நடக்கும்போது நெஞ்சு வலி அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவங்க டாக்டருங்க பார்த்துட்டு எல்லா டெஸ்டையும் பார்த்துட்டு எதுவும் இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. ஓகே ஓகே. என்ன ஒண்ணு அது உறுத்திக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே. டாக்டர் பார்க்கலாமா? எக்கோ பண்ணிட்டீங்க அதானே சார்? எக்கோ எல்லாம் பண்ணிட்டீங்க? எக்கோ எல்லாம் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட், டிஎம்டி டெஸ்ட்னு சொல்லுவோம். ரெஸ்ட்டில் இசிஜி நார்மலாக இருக்குன்னா நடக்க இசிஜியில் எதுவும் வேரியேஷன் வருதான்னு பார்ப்போம். ஸோ அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் மட்டும் பண்ணிங்கன்னா அதுவும் நார்மலாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். பிபிக்கு மட்டும் மெடிசன் இசிஜி இல்லை சார், ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டிஎம்டி டெஸ்ட்டுன்னு. நடக்க இசிஜி ரன் ஆகிட்டு இருக்கும் கண்டினியூஸாக. அது பண்ணுனா இன்னும் வந்து கிளாரிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். 58 வயசு ஆகுது. ஓகே. ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்தது கிடையாது. அந்த தீபாவளி டைம்ல தான் அந்த மாதிரி வந்தது. ஆனா அந்த பயம் தான் எனக்கு இப்போ கூட பயம் இருக்குது. ஆனா டாக்டர் சொன்னாரு நீங்க பயப்படாதீங்க அப்படின்றாரு. கண்டிப்பா ஒன்றும் இருக்காது சார். பட் ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம ரூல் அவுட் பண்ணுறது நல்லது. நீங்கள் அதனால ட்ரெட்மில் டெஸ்ட் மட்டும் ஒன்று வேணா பக்கத்தில் மருத்துவரை காட்டி நீங்கள் ஒன்று பண்ணிடுங்க. ஓகே, சரி டாக்டர், சந்தோஷம். ஓகே. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் டாக்டர். டாக்டர், இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாதம் வீங்கி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்களே, ஏன் டாக்டர் அது? ஓகே, அதாவது ஹார்ட்டோட பம்பிங் கம்மியாக இருந்தாலோ இல்லை ஹார்ட் பம்பிங் நார்மலாக இருந்தாலும் அதை டயஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த ஹார்ட் ஃபெயிலியரில் என்ன இருக்குன்னா உடம்புல வந்து நீர் கோர்க்கும். அதில் நீர் கோர்க்கறதுல வந்து எல்லா இடமும் வரும். நுரையீரலில் நீர் கோர்க்கலாம், இல்லைன்னா காலில் நீர் கோர்க்கலாம், சிலவங்களுக்கு விதையில் நீர் கோர்க்கும். ஸோ எங்கே நீர் கோர்க்கும். பட் இதில் என்னென்னா இப்போ நீர் கோர்த்த பிறகு பார்த்திங்கன்னா 4 கிலோ இன்க்ரீஸ் ஆன பிறகு தான், வெயிட் இன்க்ரீஸ் ஆன பிறகு தான் காலில் நீர் கோர்க்கும். ஸோ நம்ம வெயிட்டை ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணோன்னா இந்த காலில் நீர் கோர்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது இல்லாமல் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அது மூலமும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து காலில் வீக்கம் வர்றது வந்து ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ். ஸோ அது வந்து மெடிசின் மூலமே அதை வந்து குணப்படுத்திக்கலாம். ஓகே டாக்டர். ஓகே, அது ட்ராவல் பண்ணால் மட்டும் வந்ததுன்னா அதாவது காலில் வீக்கம் வந்துச்சுன்னா அது ஹார்ட் ப்ராப்ளம்னாலன்னு மட்டும் கிடையாது. ஸோ இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கலாம், கல்லீரல் லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கலாம். இப்போது வயசு ஆக ஆக நம்ம காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டாலும் காலில் வீக்கம் வரும். ஸோ அது வந்து நம்ம காலை கொஞ்சம் உயரமாக வச்சு படுத்தோன்னா வந்து காலையில் எந்திரிக்கும் போது குறைஞ்சிரும். ஸோ அது நார்மலாகவும் சிலவங்களுக்கு இருக்கும். அதை இடியோபதிக் பீடல் எடிமான்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே இருக்கலாம். இல்லை சில மருந்துகள்னால, சில ஆம்லோடிப்பின் ஒரு பிபி மெடிசின் இருக்குது, அந்த மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு காலில் வீக்கம் வரும். இது பல காரணங்கள் இருக்கும். ஸோ இது காலில் வீக்கம் வருது அதனால ஹார்ட்டில் ப்ராப்ளமாக கிட்னியில் ப்ராப்ளமாக ரொம்ப பயந்துக்க வேண்டாம். அதை மருத்துவர்கிட்ட காட்டி அதுக்கு தகுந்த ரீசன் என்னன்னு சொல்லி அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதே போதும். அதாம இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். நன்றி நன்றி. தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். டாக்டர் சொல்லுங்கள் சார், டாக்டர் தான் பேசுகிறேன். செல்வ கணேசன் சார், வேலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு புத்தாண்டு. சொல்லுங்க சார். 2017 ஆன்ஜியோ பண்ணாங்க சார். ஓகே. அடைப்பு எல்லாம் எதுவும் இல்லை சார். வலது பக்கம் வால்வு வீக்கமாகுதுன்னு சொன்னாங்க சார். ஓகே. தொடர்ந்து எக்கோஸ்பிரின் ஏவி 7520 நம்ம எனக்கு சாப்பிட்டு வரேன் சார். ஓகே. சுகர் பிபி எல்லாம் இருக்கு சார். ஓகே சார். அது என்ன சார் வலது இது வீக்கம் பண்ணா எப்படி சார் அது? அப்புறம் நைட்ல தூக்கமே கிடையாது சார் எனக்கு. ஓகே. வயது 65 ஆகுது சார். ஓகே. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆச்சு. ஓகே. டென்ஷனா இருக்கு சார் ஒர்க் பண்ண சார். ஓகே. உங்களோட வீக்கம் எப்படி சார்? வைல்டு கேடு அப்படின்னு ஏதோ போட்டு. உங்களோட வாய்ஸ் நல்லா பிரேக் ஆச்சு சார். சார், உங்களோட நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் சரியாக இருக்குன்னு பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப இதுவாக கேட்குது. எதுவும் சரியாக ப்ராப்பராக கிளியராக கேட்கல. அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா?
சரி சார். இப்போ கேட்குது சார். இப்போ சொல்லுங்கள் சார். சாரி சார், மன்னிக்கவும். நீங்கள் கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க, நம்ம அடுத்த காலர் போயிடலாம் டாக்டர். கேக்குது சார். கேட்குது சார், சொல்லுங்கள் சார். அதான் சார், என்னது வலது வால்வு வந்து வீக்கமாகுதுன்னு சொன்னாங்க சார். ஆமாம், அதுக்காக எக்கோஸ்பிரின் ஏபி மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க சார். ஒரு 5 வருஷம் ஆகுது சார் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி. ஓகே, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா சார்? இது ஆன்ஜியோ மட்டும் பண்ணியிருக்கு, மாத்திரை மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதானே சார்? எதுவும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே வந்து தூக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். தூக்கம் ஒன்றும் இல்லைன்னு. தூக்கம் வந்து என்ன சார், உங்களுக்கு பெட்டில் படுத்தா இனிஷியேஷன், அதாவது தூக்கம் வரதில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை தூங்கின அப்புறம் சீக்கிரம் எந்திரிச்சிடுறீங்களா? என்ன இஷ்யூ இருக்குது அதில்? சார் நான் சைக்காட்ரி மாத்திரையும் சாப்பிட்றேங்க சார். ஓகே 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 நீ ஓகே ஓகே சார். நீங்கள் வந்து நிறைய இது டெய்லி வாக்கிங் போகிறது, அப்புறம் யோகா, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தூக்கம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதை தான் டேப்லெட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, அதை அப்படியே எடுத்தால் போதும். அல்லாமல் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹார்ட்டில் பெரிய இஷ்யூஸ் உங்களுக்கு எதுவும் இருக்க போல் தெரியல. ஓகே, நன்றி. நன்றி நன்றி. அடுத்த கால லைனில் இருக்கீங்க. வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எனக்கு 67 வயசு ஆகுது ஐயா. ஓகே. 3 வருஷத்துக்கு முன்னாடி இரணி ஆபரேஷன் பண்ணேன். ஓகே. அது பண்ணதுக்கு அப்புறம் வயிறு ரொம்ப உப்பி போய் வீங்கி போய் ரொம்ப மூச்சு விட முடியல, ரொம்ப நிக்க முடியல, நடக்க முடியல, மூட்டு வலியால இடுப்பு வலி, ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. இதுக்கு ஏதாவது இது உங்களுக்கு கால் வீக்காக தான் வருதா சார், இல்லை வயிறு மட்டும்தான் பெருமெல்லாம் இருக்கா? சில நேரத்தில் உட்காந்து கால் வீக்கமா இருக்கும், படுத்தா சரியாயிடுது. படுத்தா சரியாயிருது, ஆனால் கால் வீக்கம் வருது. கால் வீக்கம் சில நேரத்தில் வரும். ஓகே. ஏதாவது சாப்பிட்டா அஜீர்ணமாக இருக்க போல எதுவும் இருக்கா சார்? வயிறுனா ஜீரணமாயிடுது, மலைச்சி ப்ராப்ளம் இல்லை, வெளியேடுது, அழுக்கெல்லாம் வெளியேடுது. ஆனால் காற்று ஏறுற மாதிரி இது வயிறு. ஓகே, காற்று ஏறின போல இருக்கு. ஓகே. நீங்கள் உங்கள் மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணீங்களா சார், ஆப்ரேஷன் பண்ண மருத்துவரை இது சம்மந்தமாக? கேஎம்சியில் தான் ஆப்ரேஷன் பண்ணேன் இலவசமா. அதில் கூட ஏதோ காப்பீடுல பணம் எடுத்துக்கினாங்க. ஓகே ஓகே. அது ஒரு வாட்டி தான் போனோம், அதுக்கப்புறம் போவே இல்லை, மறுபடியும் போவே இல்லை. நடந்தால் மூச்சு வாங்க தான் இருக்குது, அதானே சார்? இப்போ நான் பேசும்போது மூச்சு ஆகுது இல்லை? ஆமாம் ஆமாம். அது மாதிரி தான் வாங்குது, நிற்க முடியல, நடக்க முடியல. ஓகே ஓகே. நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள் இருதயத்தை ஒரு தடவை பரிசோதித்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரம் ஹார்ட் இஷ்யூஸ்னால கூட இந்த வயிறு பெருமல் வர்றது, கால் வீக்கம் வர்றது, நடந்தால் மூச்சு வாங்குறது, இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இருதயத்தையும் ஒரு தடவை பரிசோதிச்சுட்டு இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் குடல் சம்பந்தமான டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. நான் இதுக்கப்புறம் கண் ஆப்ரேஷன் பண்ணீங்க கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாம் செக்அப் பண்ணிட்டு போனேன். அப்போ வந்து ஹார்ட் இசிஜின்னு பண்ணாங்கல்ல? ஆமாம் ஆமாம். அது பண்ணாங்க, நல்லா நார்மலாக ஆகுது, கண் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க ஐயா. ஓகே ஓகே. 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ண ஒரே சமயத்தில். ஓகே ஓகே. ஸோ இல்லை, ஹார்ட் இசிஜி எக்கோ நார்மலாக இருக்குது, அதனால ஹார்ட்டு நார்மலாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஃபர்தராக வந்து டெஸ்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு தொந்தரவு இருக்குது, தொந்தரவு இல்லைன்னா ஓகே சார். இப்போ தொந்தரவு சொல்கிறீங்க, இந்த தொந்தரவு வந்து மெயினாக வந்து ஹார்ட்னால இருக்கா இல்லை குடல் சம்பந்தமான நோயினால இருக்கா? ஏன்னா குடல் சம்பந்தமாக கேஸ்னால வயிறு பெருமலாக இருந்தாலும் மூச்சு வாங்கும். ஓகே. ஸோ அதனால இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும், இந்த 2 சிஸ்டமும் பார்க்கணும். பட் ஃபஸ்ட்டு ஹார்ட்டை பார்த்துட்டு அப்புறம் குடல் சம்மந்தமான இதை பார்க்குறது கண்டிப்பாக தேவை. சரி, முதல்ல ஹார்ட்டை பார்க்க சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக ஒரு இருதய டாக்டர், பக்கத்தில் இருக்க இருதய டாக்டரை அணுகி அவங்களோட தொந்தரவை சொல்லி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. சரியா சரியா. நன்றியா, நன்றி. நன்றியா நன்றியா, ஸ்தோத்திரையா. டாக்டர், அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் நீங்கள். ஹலோ. ஓகே, அடுத்த காலர் போயிடலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார்.
வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீராம், நான் பள்ளிக்கரணையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். என்னன்னா எனக்கு ஆக்சுவலா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸா லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார் ரெகுலரா. எனக்கு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மட்டும் அரௌண்ட் ஒரு 200 210 அப்படியே ஆச்சு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அதே மெயின்டைன் ஆகிட்டு லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இதே ரேஞ்ச் 210 220 230 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நான் அதனால நான் இசிஜி டீம் டெஸ்ட் கூட இப்போ ரீசெண்ட் 3 months எடுத்து பார்த்தேன். ஓகே, எல்லாமே நார்மல் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் நான் வேற ஒரு என்னோட கார்பரேட் டெஸ்ட்ல வரும்போது ஒருத்தர் கார்டியேட் டாக்டர் வந்தாரு விசிட்ல. அப்ப கேட்டதுக்கு அவர் வந்து ஓகே ஒன்றும் இல்லை, நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அது எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. எனக்கு இது போதுமா இல்லை கார்டியோ டாக்டர் செக் பண்ணணுமா, என்ன சார் பண்றது கேட்கலாம் பண்ணேன் சார். இல்லை சார், கொலஸ்ட்ரால் வந்து நீங்கள் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 210 கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க, அதானே சார்? ஆமாம் சார், 210. ஆமாம் சார். இந்த எல்டிஎல்ங்கிற அரௌண்ட் 41 கிட்ட இருக்கு சார். என்ன சார்? அதே மாதிரி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் 41 அது நார்மல், குட் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து பேட் கொலஸ்ட்ரால், அதுதான் பேட் கொலஸ்ட்ரால். அந்த கொலஸ்ட்ராலில் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கொலஸ்ட்ராலில் தான் வந்து ஹார்ட்டில் ரத்த குழாயில் டெபாசிட் ஆகி ப்ராப்ளம் வருது. ஓகே, அது இல்லாமல் ஸ்டடீஸ் டேட்டாஸ் படி அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து நம்ம கம்மி பண்ணோன்னா நம்பர் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸும் கம்மியாகும். ஸோ அதில் ரியலி பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மோர் தேன் 190 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெடிசின் எடுக்கணும், கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ டெய்லி எக்ஸசைஸு, டயட் ஃபாலோ பண்ணணும், நல்ல ஸ்லீப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அலாங் வித் தட் உங்களுக்கு மெடிசின் கண்டிப்பாக இண்டிகேட்டட். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மெடிசின் எடுக்கணும். ஹார்ட் நார்மலாக இருக்கலாம், இப்போ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இசிஜி எக்கோ ட்ரெட்மில் நார்மலாக இருக்கிறது சந்தோஷமான விஷயம். உங்கள் ஹார்ட் நார்மலாக இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால்னால் உங்கள் ஹார்ட்டு ஃப்யூச்சரில் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போ கண்டிப்பாக மெடிசின் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் என்னோட அட்வைஸ். ஓகே சார், நன்றி சார், நன்றி. அடுத்த காலர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். கட் பண்ண நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இன்னும் காலேஜ் யாரும் இல்லை டாக்டர். அப்புறம் எனக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ சமீப நாட்களாக வந்து நம்ம நிறைய காணொலியில் பார்த்துருப்போம், இல்லை நம்ம சர்க்கிளே கூட பார்த்துருப்போம். ரொம்ப குறுகிய வயதுடையவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. சடனாக வந்து அவங்க வந்து கீழே விழுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காங்க. இப்போ ஜிம் போகிறவங்கள வந்து டக்குன்னு வந்து அப்படியே விழுறாங்க, இறந்துடுறாங்க. வேற யாராவது ஃபிட்டாக இருக்கிறவங்க, கோச்சஸாக இருக்கிறவங்க வந்து இறக்குறாங்க. அப்படின்னும் போது ஹெல்த்தியாக வாழ்கிறதும் பிரச்சனையா அப்படின்ட்டு மக்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்களே, இதை வந்து எப்படி டாக்டர் பார்க்குறது நம்ம? ஓகே, ஸோ இது ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டது. ஹெல்த்தியாக இருக்கவங்க இப்போ நிறைய இதில் இன்ஸ்டால் எல்லாம் பார்க்குறோம், ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படியே இறந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து நம்மளோட ஒரு அனலைசிஸ் பண்ணோன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு செஸ்ட் பெயின் வந்து தான் இப்படி இறந்து போகிறாங்களா. இப்போ யங் பீப்புளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதுனாலே எப்படியும் செஸ்ட் பெயின் வரும், நெஞ்சு வலி வந்து தான் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் ரொம்ப அதிகம். அப்படி தான் வராங்களா, இல்லை அதர் டிசீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைப்பர்ட்ரோபி அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அது ஹார்ட்டோட மசில் ரொம்ப திக்காக இருக்கும். அந்த பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்ட்டில் இருந்து அரித்மியான்னு சொல்லி, அதாவது ரொம்ப இர்ரெகுலராக ஃபாஸ்ட்டாக பீட் ஆக தொடங்கிடும். ஸோ அப்படி அரித்மியா ஆச்சுன்னா சடனாக கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி எதுவும் டிசீஸ்னால இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னோட அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை ஹெல்த்தியாக ஒரு வாக்கிங் பண்ணும்போதோ செஸ்ட் பெயின் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ், ஒரு செஸ்ட் பெயின் வருது, ரெஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் குறையுது, கம்ஃபர்டபுளாக ஆகிறீங்க, அப்படி இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து இருதய டாக்டரை அணுகி தகுந்த ஆலோசனை எடுத்துக்கணும். அது வந்து மஸ்ட்டு. அதை நீங்கள் சின்ன வயசுனா எனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்லி இக்னோர் பண்ணுறதுனால தான் இது மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த ப்ராப்ளம் வருது. ஓகே 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 டாக்டர். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, போயிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம். கட் ஆகிட்டார் நினைக்கிறேன். நேர்களே, நீங்கள் கால் பண்ணும்போது உங்களோட சிக்னல் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்க இடத்துல வந்து பேசுங்க. அடுத்த நேயர் லைனில் வராங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வடபள்ளியில இருந்து மீனா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. இந்த ஹார்ட்ல இடது சைடு கொஞ்சம் வீக்கம் இருக்குது. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே. மாத்திரை வந்து செல்மா 40 போடுறேன். ஓகே. முதல்ல எஸ்லோ 25 மில்லிகிராம் போட்டேன், இப்போ செல்மா போடுறேன். ஓகே. பிறகு இந்த தைராய்டு இருக்கு. நைட்டு 2:30 மணி ஆகும் தூக்கம் வர்றதுக்கு. ஓகே. அவன் 7 மணிக்கு 6:30 முழிச்சு வந்துடும்.
அது போக சாப்பாடு 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஓகே. நடுராத்திரி நல்ல பசி வருது, அந்த நேரம் என்ன சாப்பிடலாம்? ஓகே ஓகே ஓகே. ஒரு 140 தான் இருக்கு. ஓகே. உங்களுக்கு சுகர் கிடையாது அதானே மேடம்? ஆமா ஆமா, சுகர் இல்ல டாக்டர். சுகர் இல்லை. 40 இருக்கு. ஆமா 40 இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் பசிதான், மிடில் நைட்ல பசினால பாதியே தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகே ஓகே. ஆனால் நைட்டு நல்லா தான் சாப்பிட்றீங்க அதானே? அது நல்லா சாப்பிடுறேன். நல்லா சாப்பிட்றீங்க. நிறைய சாப்பிடுறேன். ஆமா. ஓகே ஓகே. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு சொன்னீங்க இடது பக்கம் ஹார்ட்டு வீங்கி இருக்குன்னு சொன்னதாட்டு சொன்னீங்க. அது மேபி என்னென்னா நீங்கள் அதை லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபின்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட்டோட மசில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறது. அது மேபி உங்களோட பிபினால இருக்கலாம். ஸோ பிபியை நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். ஒன்று ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. ரெண்டாவது வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து நைட்டு கம்மியாக இருக்குது, நடுராத்திரி ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது கட் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பேரிக்காய் அப்படி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுக்க போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வரணும். நீங்கள் நிறைய பேர் என்ன பேஷண்ட்ஸ்லேருந்தெல்லாம் நான் என்ன ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணுறேன்னா, வால்நட்டுக்கு வந்து ஸ்லீப்பிங் டெண்டன்சி இருக்குது. அந்த வால்நட் நட்ஸ் எல்லாம் எடுக்க நேரம் கொஞ்சம் பூச்சி கடிக்குது. மறுநாள் 2 நாள்ல பூச்சி மோசம் போர்டுல பூச்சி கடிக்குது. ஓகே. நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, வயசு 60 ஆகுது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ அந்த ஒன்ஸ் இன் 6 months வந்து நீங்கள் பூச்சிக்குள்ள மருந்து வந்து ரெகுலராக டெய்லி நைட்டு ஒரு டேப்லெட் வரும். ஒன்ஸ் இன் 6 months ஒரு டேப்லெட் எடுத்திங்கன்னா போதும், அந்த இஷ்யூஸ் இருக்காது. 3 மாதத்துக்கு எடுக்கிறீங்க. நீங்கள் நைட்டு வால்நட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் வாக்கிங், இல்லைன்னா நைட்டு சாப்பிட்ட அப்புறம் ஒரு வாக்கிங் போங்க. வாக்கிங் போனீங்கன்னா நைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பசிக்குது. அந்த சாப்பிட்டுட்டு வாக்கிங் போனா நல்லா பசிக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். அந்த வாக்கிங்கை வந்து டீஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஈவினிங்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், நாள் ஃபுல்லாக உள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கும். வாக்கிங் போனோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும். ஸோ அதனால நல்லா தூக்கம் வரும். ஸோ அதனால என்னென்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது கட் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்ருங்க. அது பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது. ஓகே. பால் எடுக்கிறது இல்ல, பால் எடுக்க பயம், கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பால் வந்து ஜீரணத்தன்மை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பால் நைட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. நீங்கள் அது கொஞ்சம் 7 o'clock அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே வேணால் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கணும். நன்றிம்மா, நன்றி. அடுத்த காலர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், நான் நூம்பல்லேருந்து ஹேமான்னு பேசுகிறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம், புத்தாண்டுகள் சார் எல்லாருக்கும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எனக்கு வயசு 67 ஆகுது சார். ஓகே. நான் வந்து இடது பக்கமே நான் திரும்பி படுக்கிறதே இல்லை சார். வலது பக்கமே படுத்தா என்ன ஆகுது? அது வந்து முதல்ல எனக்கு தலையில கொஞ்சம் இந்த குழா இடிச்சதுனால தலை சுத்தல் இருந்தது. ஓகே. ஸோ வெர்டின் டேப்லெட் சாப்பிட்டேன். நான் சொல்றது ஒரு 20 years முன்னாடி, 2000ல. ஓகே. அப்ப என்ன பண்ண, லெஃப்ட் சைடே படுக்காதே விட்டுட்டேன் நான். ஓகே. ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு பிடிக்கவே பயமா இருக்கு, ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். ஆனா இப்ப கண்ணு ஆப்ரேஷன் பண்ணேன் நவம்பர் மந்த். ஓகே. ரைட் ஐ பண்ணதுனால ரைட் சைடு படுக்க கூடாது, லெஃப்ட் தான் படுக்கணும் நாங்க. ஓகே. அந்த டைம் எனக்கு தலையெல்லாம் சுத்தல, ஒண்ணும் பண்ணல. ஓகே. ஆனா மறுபடியும் சரியாகி வந்த பிறகு திருப்பி நான் ரைட் சைட தான் படுக்கிறேன், லெஃப்ட் சைடு படுக்கவே போக மாட்டேங்குது, அந்த மாதிரி மைண்டே வர மாட்டேங்குது. ஓகே ஓகே. இது சைக்காலஜிக்கல் இதுதான் சார். இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக முன்னாடி இருந்த ப்ராப்ளம். லெஃப்ட் சைடு படுத்தா தலை சுத்து வர்றது வந்து மேபி வெர்டைகோனால, அதுக்கப்புறம் வெர்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஒரு அவர்ஷன் வந்துட்டு லெஃப்ட் சைடு படுக்கிறது. நீங்கள் அந்த ஒரு பயம் இருந்ததுன்னா இஎன்டி டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் சைடு போட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களை படுக்க வச்சு. அந்த இது பண்ணும்போது உங்களுக்கு தலை சுத்து வருதான்னு தெரியும். அப்படின்னா நீங்க தான் மைண்டை செட் பண்ணிட்டு படுக்கணும். நீங்க தான் மைண்டை செட் பண்ணிட்டு படுத்துக்க வேண்டியதுதான். இது ஒன்றும் வெர்டிகோ வந்து டெம்பரரி ப்ராப்ளம் தான். ஸோ அது வந்து பெர்மனன்ட் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க வந்து தாராளமா படுக்கலாம், தைரியமா படுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே. ஓகே, நன்றி நன்றி. டாக்டர், அடுத்த காலரில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
கட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நேயர்களே, தொடர்ந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது குறித்தும் இருதயம் சம்மந்தமான பல்வேறு சந்தேகங்களை நம்ம டாக்டர் பினோஜான் அவங்ககிட்ட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுட்டே இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் தான் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி நீங்களும் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். என் பேர் சுரேஷ்ங்க, திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா வேர்த்து கொட்டுதுங்க. நார்மலாக கூலிங்காக இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு வயது என்ன சார்? ஏஜ் என்ன சார்? 30 தாங்க. 30. ஓகே ஓகே. சிலவங்களுக்கு வந்து அந்த வேர்க்கிறது வந்து இயற்கையிலே சின்ன வயசுலேருந்தே இருக்கும். ஸோ சின்ன வயசுனால உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த இதுதான். சிலவங்க அவங்களே சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வேர்வையான உடம்புன்னு. ஸோ அது போல் இருக்கும். இது ஒன்றும் உடம்பு டயர்டாக இருக்கிறது அப்படியே தான் இருக்கா சார்? இல்லை டாக்டர், அந்த மாதிரி அப்படி இல்லை. ஓகே, ஜென்ரலாக வந்து இந்த அப்பப்போ நல்லா வேர்த்துட்டு வர்றது இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணோன்னா பாடியில் எதுவும் டிசீஸ் இருக்கலாம். இதுதான் ஜென்ரலான இது. பட் சிலவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து வேர்க்கிற தன்மை இருக்கும். ஸோ அது வேறு எந்த சிம்டம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் இது வந்து ஒரி பண்ண வேண்டாம். டாக்டர், இது வரையும் நான் ஃபுல் பாடி செக்அப் எதுவும் செஞ்சதில்லை. இந்த மாதிரி சிம்டம் அதிகமாக தெரியுது. ஓகே ஓகே. இல்லை, அது இவ்வளோ வருஷமாக இருக்கும்ல சார், 38 வருஷமாக இருக்க தான் செய்யும். அது இப்போ உங்களுக்கு அது மனசில் உறுத்திட்டு 30 வருஷமாக இருக்குது. இப்போ அது என்ன உங்கள் மனசில் உறுத்திட்டு இருக்கா? இது ஏதோ இருக்குமோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கா, இல்லை எதனால அதை கேட்குறீங்க? ஆமாம் சார், ஒரு பயம் கேட்டிருந்தேன். ஓகே, பயத்துக்காக. ஓகே ஓகே. நீங்கள் பேசிக்காக உள்ள டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள். இது மோஸ்ட்லி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே டாக்டர். ஓகே, நன்றி. ஓகே டாக்டர், இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம். ஆக்சுவலி இந்த ஸ்லீப்லெஸ் நைட்டுன்னு ஒன்று இருக்குங்களா? இப்போது நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க 8 மணி நேரம், நீங்கள் 2 மணிக்கு தூங்கினாலும் 12 மணிக்கு தூங்கினாலும் 8 மணி நேரம் தூங்கிடுங்க அப்படின்ட்டு. இப்போது நைட் 8 மணி நேரம் தூங்குறதுக்கும் அதே நைட்டெல்லாம் முழிச்சிருந்துட்டு நம்ம உடலுக்கு ஒர்க் அவுட் கொடுத்துட்டு மார்னிங் பகல் 8 மணி நேரம் தூங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா, இல்லை ரெண்டுமே நார்மல் தானா? இதனால் ஏதாவது ப்ராப்ளம்லாம் வருமா டாக்டர்? ஓகே, அது ரெண்டுமே நார்மல் இல்லை. நைட்டு நம்ம தூங்குறது என்வாரன்மெண்ட்டும் நைட்டாக இருக்கணும். அந்த இதில் தூங்குறது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். மார்னிங் தூங்குறதுக்கும் நைட் தூங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட். இந்த தூங்குறதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு ஹார்மோன் தேவைப்படுது, மெலட்டோனின்னு சொல்லி ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன்கிறது நைட்டு தான் நல்லா சுரக்கும். அந்த என்வாரன்மெண்ட் வந்து டார்க்காக இருக்கும்போது அது நல்லா சுரக்கும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நைட்டு தூங்குறது தான் பெஸ்ட்டு. நான் எதுக்காக அட்லீஸ்ட் 8 மணி நேரம் தூங்குற எதுக்கு சொல்கிறேன்னா, நைட்டு தான் வேலை இருக்குது, யூஎஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 8 மணி நேரம் தூங்குங்க, அட்லீஸ்ட் 8 மணி நேரமாக தூங்குங்க. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து நம்மளோட அடாப்டேஷன் தகுந்தபடி எல்லாமே மாறிட்டு இருக்கு. முன்னாடி டெய்லி வாக்கிங் போகணுன்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து யூகேல வந்து ஒரு ஸ்டடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெய்லி வாக்கிங் போக முடியாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம், அவங்க என்ன பண்ணலான்னா அட்லீஸ்ட் வீக்கெண்ட் வேரியர், அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும் அந்த 150 மினிட்ஸை வந்து கவர் பண்ணுங்க. அதை கவர் பண்ணாலும் யூ வில் பி ஹெல்த்தி. நாட் கம்பேர்ட் டு டெய்லி வாக்கிங் பீப்புள். அவங்க கூட கம்பேர் பண்ணதுக்கு அளவு இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க இது பெட்டர். அதே போல் தான் தூங்குறதையும் சேம். ஸோ மார்னிங் தூங்குறது 8 மணி நேரம், தூங்குறது 8 மணி நேரம் தூங்கிடுங்க. அட்லீஸ்ட் யூ மே பி சம்வாட் ஹெல்த்தி, அவ்வளோதான். டாக்டர், ஆக்சுவலி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்களும் பல்வேறு விஷயங்கள் வந்து எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படிலாம் தீர்வு காணலாம் அப்படின்ட்டு. நம்ம இன்னும் ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு 3 டிப்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்க டாக்டர். என்னென்னலாம் பண்ணலாம் ஹெல்த்தியாக, இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 டிப்ஸ் மட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று நான் என்ன சொல்லுவேன்னா, டெய்லி ஒர்க் அவுட், வாக்கிங், அது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். செகண்ட் வந்து உங்களோட தட்டு தான் வந்து முதல் உணவு, முதல் மருந்து. ஓகே, ஸோ தட்டில் இருக்கிறது, பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதை வந்து நியூ இயரில் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அவுட் சைட் ஃபுட் எடுக்கலாம், பட் எல்லாமே இது. தேர்டு வந்து உங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எதுவும் இருந்தால் அதை கண்ட்ரோலாக வச்சுங்க. இந்த 3 தான். நன்றி டாக்டர், தேங்க்யூ ஸோ மச்.